நேற்று 7:30 மணிக்கு எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் கேகேஆருக்கு வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிச்சு. அதில் வந்து முக்கியமான 2 பிளேயர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒரு டீம் வந்து எஸ்ஆர்ஹெச் டீமில் வந்து பேட் கமின்ஸ் 20 கோடிக்கு வந்து இந்த டாடா ஐபிஎல்ல வந்து ஏலத்துக்கு போனவர். கேகேஆர் டீமில் வந்து மிச்சல் ஸ்டாக் அவர் வந்து 24 கோடிக்கு வந்து ஏலத்தில் போனார் இந்த ஐபிஎல். மொத்தம் இந்த 2 பேருக்கு மட்டும் 44 கோடி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஐபிஎல்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஒரு பெர் பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 7 லட்சம் கிட்ட வந்து கொடுக்கப்படுறாங்க. இவங்க 2 பேர் வந்து நேற்று மேட்ச்சில் வந்து என்ன பண்ணாங்க, அதிக விக்கெட் எடுத்தாங்களா இல்லையா, யார் வின் பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. நேற்று டாடா ஐபிஎல்லோட மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் தென் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. நேற்று 7:30 மணிக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் vs கேகேஆர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கேகேஆர் வந்து பேட்டிங் பண்ணாங்க. 7:30 மணிக்கு மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிச்சு. எஸ்ஆர்ஹெச் vs கேகேஆருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிச்சு. கேகேஆர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து இறங்குறாங்க. அவங்க இறங்கும்போது யார் ஓப்பனிங் இறங்குனாங்க அப்படின்னா பிலிப் சால்ட்டும் சுனில் நரேனும் இறங்குனாங்க. நான் வெங்கடேஷ் ஐயர் தான் இறங்குவார்னு பார்த்தேன். பட் வந்து பிலிப் சால்ட் வந்து சாத்தின்னு இருந்தார். ஒரு பக்கம் வந்து இவர் சாத்திட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் நடராஜன் வந்து விக்கெட்டை வந்து கழட்டிக்கிட்டே இருந்தார். கேகேஆரோட விக்கெட்டு பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட வெங்கடேஷ் ஐயரும் அடிக்கல, சுனில் நரேனும் அடிக்கல. அதுக்கப்புறம் வந்த ஷேயஸ் ஐயர் தன் கேப்டன் வந்து கேகேஆரோட கேப்டனும் வந்து பெருசாக வந்து எந்த ரன்னுமே அடிக்கல, டக் அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்த ரம்தன்தீப் சிங் வந்து அவர் வந்து ரன் அடிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 28-30 ரன் அடிச்சுட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இணைஞ்ச வந்து ரிங்கு சிங்கும் வந்து நல்லா வந்து ரசலுக்கு வந்து நல்லா ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைச்சு கொடுத்துட்டு போகிறாரு அவரும். அதுக்கடுத்து ரசல் அவர் வந்து இறங்குறாரு. இறங்கி விளாசுன்னு விளாசுறாரு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆரோட டீம் ஸ்கோர் வந்து 150 தாண்டுமா அப்படின்ற நிலைமை இருந்துட்டு இருந்தது. பட் ஆனால் ரசல் வந்ததுக்கப்புறம் ரசல் இஸ் எ மசில்னு சொல்லிட்டு அவர் நான் அடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7 6 அடித்து 63 ரன்னு கிட்ட அடிச்சிருந்தாரு. அடித்து கிட்டத்தட்ட 207 ரன்னு 20 ஓவர் முடியும் போது கேகேஆரோட டோட்டல் 207 ரன் இருந்தது. 208 ரன் அடித்தா வெற்றி என்ற இலக்குடன் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க. யார் ஓப்பனிங் இறங்குனாங்க அப்படின்னா மாயங்க் அகர்வாலும் அபிஷேக் சர்மாவும் வந்து ஓப்பனிங் இறங்குறாங்க. இவங்க 2 பேர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்லாவே வந்து ஒரு பேஸ் மட்டத்தை வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து ராகுல் திரிபாதி இவங்கெல்லாம் வந்து சொதப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்த ஹென்ரிக் கிளாசன் வந்து ஒரு அபாரமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார். அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கிய தூணாக வந்து இருந்தார். அதுக்கப்புறம் வந்த எய்டன் மார்க்ரம் வந்து பெருசாக வந்து ரன் அடிக்கவே இல்லை. அதுக்கடுத்து வந்தால் ஷபாஸ் அகமதும் ஹென்ரிக் கிளாசனும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. இவங்க ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு நினச்சிருந்தேன். ஏன்னா 207 ரன் அடிச்சிருந்தாங்க. 208ன்றது பெரிய டார்கெட்டு. பட் இதை அடிப்பாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தபோது கிட்டத்தட்ட கடைசியில் வந்து மிச்சல் ஸ்டாக்கோட ஓவரை வந்து ஹென்ரிக் கிளாசன் 19வது ஓவரில் போலன்னு பொழக்கிறாரு. கடைசி ஓவரில் வந்து ஒரு 12 ரன் தான் அடிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்த ஓவர் வந்து லாஸ்ட் ஓவரில் ஹர்ஷித் ராணா வந்து வீச வருவார். அதுக்கு முன்னாடி அவர் ஓவரை நல்லா பொழந்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் வந்து இவர்கிட்ட இந்த ஓவரை வந்து கொடுத்தாங்க. ஐ திங்க் நான் வந்து நினச்சேன் ரசல் கிட்ட ஓவர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் ஓவர் ரசல் வந்து இந்த முக்கியமாக வந்து கேகேஆர் ஜெயிக்கிறது முக்கியமான காரணம்னா நான் அவரை தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ரன் அடித்த பங்கும் வந்து அவரு தான். 64 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. அண்ட் தென் 2 விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு. ட்ரீம் லெவனில் அவர் தான் வந்து அன்னைக்கு வந்து வைஸ் கேப்டனே. அதுக்கப்புறம் வந்து ஹென்ரிக் கிளாசனும் ஷபாஸ் அகமதும் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் அமைக்க 2 பேர் வந்து 19வது ஓவரில் வெளுக்க ஷபாஸ் அகமதும் அவுட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ஒரு ஓவருக்கு வந்து 12 ரன் தேவைப்படுது. அதில் வந்து பால்லேயே வந்து 6 அடிக்கிறாரு ஹென்ரிக் கிளாசன். அடுத்த பால் வந்து அவுட் ஆகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா ஷபாஸ் அகமதும் அவுட் ஆகிறாரு. அண்ட் தென் கடைசியில் வந்து இறங்குறாரு பேட் கமின்ஸ். ஒரு பாலுக்கு 4 ரன் அடிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வருது. அப்படி இருக்கும்போது இந்த 20 கோடி கொடுத்து எடுத்த பேட் கமின்ஸ் வந்து இந்த ஒரு பாலுக்கு வந்து பேட்டில் கூட வாங்காமல் போகிறாரு. காவியா மாறனோட மூஞ்சில் வந்து அந்த 19வது ஓவரில் இருந்த சிரிப்பு துள்ளி குதிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் 20வது ஓவரில் அந்த லாஸ்ட் பாலில் அதுக்கப்புறம் கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஐபிஎல்லும் இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அவங்க கலரை பார்த்தா கூட எஸ்ஆர்ஹெச் கலரை பார்த்தா இந்த SA T20ல் என்ன ஒரு ஜெர்சி கலர் இருந்ததோ அதே ஜெர்சி அப்படியே தூக்கி வந்து இங்கே போட்டாங்க. ஜெர்சியை மாத்திரமாவது நம்ம இங்கே ஜெயிப்போமா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஜெர்சியை மாத்திரம் வந்து போட்டாங்க. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கப் அடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அண்ட் தென் நேற்று வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து கோட்டையை விட்டதுக்கு காரணம் என்னென்னா பேட் கமின்ஸ் இறந்ததுக்கு பதிலாக அந்த லாஸ்ட் பாலில் வந்து மேக்ரோ ஜான்சன் இறங்கியிருக்கலாம். அவர் ஒரு ஆல்ரவுண்டர் பெஸ்ட் பிளேயர். அண்ட் தென் அவர் இறங்கியிருந்தால் இன்னும் வந்து ரன்னை ஈஸியாக வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஹென்ரிக் கிளாசன் ஆசம் பேட்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ஹென்ரிக் கிளாசன் வந்து லாஸ்ட் ஐபிஎல்லையும் சரி நல்லா விளையாடிட்டு இருந்தார். இந்த ஐபிஎல்லையும் வந்து
நல்லா விளையாடி ஒரு டஃப்பான வந்து கேமை கொண்டு போயிட்டு இருந்தார். எங்களாலையும் சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொண்டு போயிட்டு மேட்சோட இந்த சீட்டோட நுனியில் ரசிகர்களை போய் கொண்டு வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவர் வந்து கொண்டு போயிட்டு இருந்தார். பட் என்னதான் கேகேஆர் வின் பண்ணியிருந்தாலும் ரசிகர்களோட மனசை வின் பண்ணது ஹென்ரிக் கிளாசன் தான். மிச்சல் ஸ்டார்க்கும் பேட் கமின்ஸும் இந்த மேட்ச்சில் வந்து பெருசாக வந்து சோபிக்கலை. அண்ட் தென் அடுத்து வர மேட்ச்சில் வந்து அவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஐபிஎல்லில் பொதுவாக எந்த ஒரு ஐபிஎல் சீசன்லேயும் எந்த ஒரு பிளேயர் அதிகமான தொகைக்கு ஏலத்தில் எடுக்கப்படுறாங்களோ, ஒன்று அவங்க விளையாட மாட்டுறாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ரன்னும் வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டுறாங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டீமுக்கு வந்து அதிகமாக இருந்ததாக வந்து ரெக்கார்டே வந்து கிடையாது அப்படின்றது ஐபிஎல்லோட வரலாறு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மீண்டும் வந்து நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.